என்னப்பா ஒரே கூட்டமாக இருக்கு? என்ன கலர் கலர் லைட்டெல்லாம் தொங்க விட்டுருக்காங்க, எதுக்குன்னு தெரியலையே. உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? அதுவாக்கா, இன்னைக்கு நம்மளோட சண்டே கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸும் யூத் ஸ்டூடெண்ட்ஸும் நமக்காக பாட்டு பாட போகிறாங்க, டான்ஸ் ஆட போகிறாங்க, ஸ்கிட்டு பண்ண போகிறாங்க. அதை நீங்களும் சரி, நீங்கள் எல்லாருமே சரி, கடைசி வரைக்கும் இருந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த சிஎஃப்சி சர்ச் மூலிமா உங்கள் எல்லாரையும் வருக என்று வரவேற்கிறோம். இப்போவும் நம்ம மத்தியில் இருக்கிற சில்வியா அம்ரோஸ் ஆண்டி வந்து ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணுவாங்க. எங்களை அருமையாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த மாலை வேலைக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் கத்தாவே ஆதி தீர்மானத்தின்படியாக இந்த நாளில் என் பிள்ளைகளோட கத்தாவே கூட்டி சேர்த்த கிருபைக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, அது விசேஷமாக இந்த சில்ட்ரன் ப்ரோக்ராமை நம்ம கரங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. தேவரீர் சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதுக்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். வசனத்தின்படியாய் தேவரீர் பிள்ளைகள் எல்லாம் கத்தாவே நம்ம சமூகத்தில் வந்திருக்காங்க. அந்த வருடம் முழுவதுமாய் கத்தாவே அவர்கள் தான் படித்ததான வேத வசனங்கள் பாடல்கள் தேவரீர் கத்தாவே இந்த நாளில் அப்பா எல்லார் மத்தியில் செய்ய இருக்கிறாங்க கத்தாவே. இந்த பிள்ளைகளை ஏதாமே ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் கடைசி மட்டுமாய் தேவரீர் அப்பா அந்த சமூகம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. பிள்ளைகள் எல்லாரையும் கரங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒவ்வொருவரையும் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் தாமே நீ முற்றுமுடிய பொறுப்பெடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. தேவரே இந்த காரியங்களுக்கு விரோதமாய் கிரேசர் எல்லாம் அந்த கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால கட்டி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அந்த பிள்ளைகள் படித்ததான வசனங்கள் ஒவ்வொன்றும் தேவரீர் கத்தாவே ஆழம் இருதயத்தின் ஆழத்தில் பதியும்படியாய் தேவரீர் வாழ்க்கையில் அது உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இருதயத்தின் ஆழத்தில் வேர்கொள்ளத்தக்கதாய் உமக்குள்ளாய் இன்னுமாய் பலப்பட ஸ்திரப்பட உதவி செய்யுங்க. அந்த பிள்ளைகள் மூலமாய் தேவரீர் பெற்றோரை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னுமாய் கத்தாவே அநேக சிறு பிள்ளைகள் அடுத்த வருடத்தில் நாங்கள் காண எங்களுக்கு உதவி செய்யுங்க. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவரீர் ஞானத்தால் அபிஷேகத்தால் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள், ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வீட்டை சுற்றிலுமாய் இந்த ஆலை சுற்றிலுமாய் பிரசனம் மூடி மறைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமை உமக்கு எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சரி எஸ்தர், ப்ரேயர் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ ஏசப்பா எப்படி வந்து இந்த உலகத்துக்குள்ளே வந்தாருங்கிறத பாட்டு மூலியமாகவும் டான்ஸ் மூலியமாகவும் நம்மளுக்காக காமிக்க போகிறாங்க க்ளோரியா. எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? சவுண்டே காணமே. எல்லாம் ஒரு கைகளை தட்டி சொல்லாமல் ரெடியாக இருக்கீங்களா? ரெடியாக இருக்கீங்களா? சரி வாங்க. Long time ago in Bethlehem, so the Holy Bible says, Mary's boy child, Jesus Christ, was born on Christmas Day. Hark now, hear the angels sing, King was born today, and man will live forevermore because of Christmas Day. Trumpet sounds, the angels sing, listen to what they say, and man will live forevermore because of Christmas Day. While shepherds watch their flocks by night, they see a bright new shining star. They hear a choir sing a song, the music seems to come from afar. And Joseph and his wife Mary came to Bethlehem that night. They found no place to lay the child, not a single room was inside. And then
found a little nook in a stable all forlorn. And in a manger, cold and dark, Mary's little boy was born. Hark now, hear the angels sing, a king was born today, and man will live forevermore because of Christmas Day. And trumpet sounds, the angels sing, listen to what they say, and man will live forevermore because of Christmas Day. And man will live forevermore because of Christmas Day. மிஸ்டர் சூப்பராக ஆடினாங்கல்ல. ஆமாக்கா. சரி, நீயும் ஆடிட்டு இருந்தல்ல, எனக்கு ஒரு டவுட்டு. அந்த பதாகம் அதுனா அத்தை பதாகம், அத்தை என்னமோ சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் அது என்னது? அர்த்த பதாகம் இல்லை, பத்தாக்கம், திரி பத்தாக்கம், அர்த்த பத்தாக்கம். அப்படியா? சரி, இப்போ பாரு, அதை வந்துட்டு நல்லபடியாக ஒருத்தவங்க வந்து எனக்கு சொல்லி தர போகிறாங்க, பார்க்கலாமா? ஸ்வரங்களில் பாடிடுவோம், சந்தங்கள் முழங்க நடமிடுவோம், எங்கும் நிறைந்த இறைவன் முன்னை எண்ணி எண்ணி தினம் போற்றிடுவோம், எங்கும் நிறைந்த இறைவன் முன்னை எண்ணி எண்ணி தினம் போற்றிடுவோம். இயற்கையில் ஊரைந்திடும் இறையவன்
ஷோமி சாம்ஸ் 23. அட என்ன எஸ்தர், என்ன பண்ணிட்டு இருக்க? அதுவாக்கா மெமரி வர்ஸ் பார்த்து பார்த்தா மறந்து போகுது, பயமாக வேற இருக்குது. உனக்கு மறந்து போதா? ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க. நம்ம சண்டே கிளாஸ் பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க நம்மளுக்காக வந்து சொல்லி காட்ட போகிறாங்க. கற்றுக்கலாமா? நீங்களும் கற்றுக்கலாமா? சரி, அவங்க அது கூட சேர்ந்து நம்மளுக்காக டான்ஸும் ஆட போகிறாங்க. ரெடியா இருங்க. கர்த்தரின் துதிகள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்னும் உறவுது. சங்கீதம் 36:1. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தர் துதிப்பேன். Psalm 16:7. Oh Lord, how precious are your thoughts about me. They cannot be measured. Psalms 139:17. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தபடி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. சங்கீதம் 20:4. கர்த்தாவே, நீரன் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். உமது பூர்வ ஆலோசனையும் சத்தியமும் உறுதியுமானவைகள். ஏசாயா 65:1. புதுசு புதுசு எல்லாமே புதுசு, இயேசு கிறிஸ்து வந்த என் மனசு. புதுசு புதுசு எல்லாமே புதுசு, இயேசு கிறிஸ்து வந்த என் மனசு. பழைய குணம் போயாச்சு, புது மனசு வந்தாச்சு. வாங்க வாங்க பாதையெல்லாம் புதுசு. பழைய குணம் போயாச்சு, புது மனசு வந்தாச்சு. வாங்க வாங்க பாதையெல்லாம் புதுசு. புதுசு புதுசு எல்லாமே புதுசு, இயேசு கிறிஸ்து வந்த என் மனசு. தினசு தினசா பாவாசை காட்டி மனசை மயக்க பார்க்கிற பிசாசு. தினசு தினசா பாவாசை காட்டி மனசை மயக்க பார்க்கிற பிசாசு. குருசின் ரத்தம் நான் பெற்ற பரிசு, அசைய மாட்டேன் என் பக்கம் இயேசு. குருசின் ரத்தம் நான் பெற்ற பரிசு, அசைய மாட்டேன் என் பக்கம் இயேசு. புதுசு புதுசு எல்லாமே புதுசு, இயேசு கிறிஸ்து வந்த என் மனசு. புதுசு புதுசு எல்லாமே புதுசு, இயேசு கிறிஸ்து வந்த என் மனசு. ஏசப்பா வந்தால் என்ன ஆகுமா? எல்லாம் புதுசாகுமா? சரி, இப்போ நம்ம மத்தியில் மறுபடியும் ஒரு சண்டே கிளாஸ் பசங்க கேட்கலாமா? வராங்க. ஓகே, பாலா ஆண்டி. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். சங்கீதம் 34:1. ஏசாயா 9:6. நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவன் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். நல்லா படிச்சு நல்ல யோசனை செய்து யுத்தம் பண்ண ஆலோசனைக்காரர் அநேகளார் ஜெயம் கிடைக்கும். நீதிமொழிகள் 24:6. ஆலோசனையும் மெய் ஞானமும் என்னுடையவைகள். நீதிமொழிகள் 8:14. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். நீதிமொழிகள் 11:14. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமுமாய்
என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. சங்கீதம் 119, 105. கர்த்தர் அவருடைய நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தில் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். சங்கீதம் 33:11. தீங்கை பிணைகிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடம். சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரனுக்கு உள்ளது சந்தோஷம். நீதிமொழிகள் 12:20. உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை முடிவிலே என்னை மகிழ்ச்சி ஏற்றுக்கொள்வீர். சங்கீதம் 73:24. சரி, எல்லாம் வசனம் கேட்டிங்களா? ஓகே. இப்போ நம்ம மத்தியில் ஒரு 3 ஏஞ்சல்ஸ் வந்து ஒரு டான்ஸ் ஆட போகிறாங்க. பார்க்கலாமா? ஓகே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, நாதத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. எகிப்தில் செய்த அதே அடையாளங்களை, அற்புதங்களை எங்கள் தேசத்திலே செய்ய போகிறேன். Come on, church, get ready for revival. இன்றும் அற்புதம் செய்வார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள். Get ready for revival. விரைந்து வாருமே மேசியாவே, பருக் ஹபா விஷேம் அடோனாய், தேசத்தை விடுவியும் மேசியாவே.
நல்லா இருந்துச்சா? பள்ளத்தாக்கில் தேவன் நம்மை காண்கின்றவர். ஓகே. அக்கா, எனக்கு இவ்வளோ ரொம்ப நாளாவே சமாதானமே இல்லைக்கா. சமாதானமே இல்லையா? அது எங்கே தேடினாலும் கிடைக்க மாட்டேங்குதுக்கா. அப்படி எனக்கும் ஒரு டவுட் இருந்ததுமா. நானும் கூகுளில் தேடி பார்த்தேன், இங்கே கூகுளில் யூடியூப்பில் தேடி பார்த்தேன். சுந்தர் பிச்சைக்கு கூட கிடைக்காத சமாதானம் நம்ம பசங்கிட்ட கிடைக்குதாம்மா. எங்கேயோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்காங்களாம்மா. நம்மளும் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வெல்கம். வாங்க ட்ராமா ஸ்டூடெண்ட்ஸ். என் வாழ்க்கையில் எப்போவுமே சமாதானமே இல்லை. நான் என்ன பண்ணுறதுனே தெரிலையே. எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாகவே இருக்குது. ஆஃபீஸ்க்கு போனால் ஆஃபீஸ்லேயும் பிரச்சனை, வீட்டுக்கு வந்தால் வீட்லேயும் பிரச்சனை. என் ஃப்ரெண்ட்ஸும் பிரச்சனையாகவே தான் இருக்காங்க. எப்படி சமாதானத்தோடு வாழ போகிறேனே தெரில. சரி, கூகுளையாச்சும் சர்ச் பண்ணி பார்ப்போம் சமாதானம் எங்கே கிடைக்குதுன்ட்டு. கூகுளுக்கு கூட சமாதானம் எங்கே கிடைக்குதுன்னு தெரிலையே. இப்போ என்ன பண்ண? சரி, நம்மளே சமாதானத்தை தேடி போகலாம். பசிக்கும், தண்ணி தாக எடுக்கும். ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். சரி, நம்ம கிளம்பலாம். அங்கே ஒரு ஆள் வராரு, பார்க்க நல்லா டிப்டாப்பாக இருக்கார், கண்ணாடிலாம் போட்டுட்டு. இவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம். சார், உங்களுக்கு சமாதானத்துக்கு வழி தெரியுமா சார்? எஸ் ஐ நோ. ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட் கட் பண்ணால் ஒரு யூட்டன். யார் அந்த ஆள்? சமாதானத்துக்கு வழியை கேட்டால் கீழே ஏதோ தட்டிகிட்டு இருக்கான். ஓ, இவன் குருட்டா? இவன்ட்ட போய் வழியை கேட்டேன் பாரு. இவனை இவன் வீட்டுக்கு தட்டி தான் போனேன். சாரி சார். ஓகே. அங்கே ஒரு ஆள் வராரு, நல்லா ட்ரிம்மாக இருக்கார். இவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம். சார், உங்களுக்கு சமாதானத்துக்கு வழி தெரியுமா சார்? சார், சமாதானத்துக்கு பப்பவா? ஓ, இவனுக்கு பேச முடியாதா? இவன்ட்ட போய் வழியை கேட்டேன் பாரு. ஐயோ, அங்கே இன்னொரு ஆள் வராரு, நல்ல வேட்டி சட்டெல்லாம் போட்டு வராரு. இந்த ஒரு ஆள் போல தான் தெரியுது. எதுக்கும் முதல்ல இவரை செக் பண்ணிக்கலாம். என்னை சுற்றி பார்த்துட்டு இருக்க, உனக்கு என்ன வேணும்? ஆஹா, சார் நல்லா பேசுகிறாரு, நல்லா பார்க்குறாரு. இவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம். சார், உங்களுக்கு சமாதானத்துக்கு வழி தெரியுமா சார்? அப்படியா? சரிங்க, வா, உனக்கு மேப் போட்டு காட்டுறேன். நேராக போனீன்னா அங்கே கூட்டமாக இருக்கும். ஏன் கூட்டமாக இருக்கும்? ஏன்னா அது சாராய கடை. அப்படியே நேராக போய் ரைட் கட் பண்ணினா அங்கே பார்த்து போகணும், கீழே விழுந்துருவேன். ஏன் பார்த்து போகணும்? ஏன்னா கிணறு. அப்படியே பீச்சக்கை பக்கம் போனீங்கன்னா நீ கேட்டால் சமோசா கடை வந்துடும். ஐயோ, சமோசா கடை இல்லையா? சமாதானத்துக்கு வழி கேட்டேயா? அதான்யா, பீச்சக்கை பக்கம் போனீங்கன்னா நீ கேட்டால் சமோசா கடை வந்துடும். ஐயோ, சமோசா கடை இல்லையா? சமாதானம். உனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு மேப் போட்டு சொன்னால் என்னையே திட்டிட்டு இருக்கியா? போயா. யார் அவன்? சமாதானத்துக்கு வழியை கேட்டால் சமோசா கடைக்கு வழி சொல்லிட்டு என்னையே திட்டிட்டு போகிறான். ஹலோ பிரதர், வாட் ஹேப்பன்? வை ஆர் யூ ஸ்டாண்டிங் இன் த ரோட்? ஆஹா, துரை நல்லா இங்கிலீஷ் பேசுகிறாரு. இவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம். சார், உங்களுக்கு சமாதானத்துக்கு வழி தெரியுமா சார்? எஸ், யூ மீன் பீஸ். அப்பா காசு கொடுத்தாரு, ஒரு லப்பலத்தை வாங்கினேன். ஏய், காலை விடுறா. டேய் காலை விடுறா. யார் இவன்? சமாதானத்துக்கு வழியை கேட்டால் அப்பா காசு கொடுத்தாரு, விரல் அப்பளம் வாங்கினேன்ட்டு காலை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். சரியான மெண்டலாக இருப்பான் போல. யார் அந்த ஆளு? ஏதோ சத்தம் போட்டு கையை காலை ஆட்டிட்டு இருக்காரு. இவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம். சார், என்ன ஒன்று சீக்கிரமாக சொல்லு, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. சார், என் வாழ்க்கையில் சமாதானமே இல்லை சார். நான் சமாதானத்தை தேடிட்டு இருக்கேன். உங்களுக்கு வழி தெரியுமா சார்? என்ன மேன், என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான் கராத்தே மாஸ்டர், எனக்கு சண்டை போட தான் தெரியும், சமாதானத்துக்கு வழியெல்லாம் தெரியாது. கிளம்பு, போ. சரி சார். யார் இந்த ஆள்? பார்க்க புதுசாக இருக்காரு. அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம். சார், உங்களுக்கு சமாதானத்துக்கு வழி தெரியுமா சார்? தெரியும். அப்புறம் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒயின் ஷாப் இருக்கா? ஒயின் ஷாப்பா? இருக்குது சார். அங்கே போங்க, சமாதானம் தானே தேடி வரும். யார் இவன்? சமாதானத்தை போய் ஒயின் ஷாப்பில் தேட சொல்கிறேன். சரியான குடிகாரனாக இருப்பான் போல.
என்ன பிரதர் ஆச்சு? ஏதோ உதவி வேணுமா பிரதர்? சேம் டைலாக். எதுக்கு முதல்ல அவர் நல்லாவே செக் பண்ணிக்கலாம். கண்ணெல்லாம் நல்லா தான் தெரியுது, காது கேட்குது, பேசுகிறாரு, பைத்தியம் மாதிரியும் தெரில. இவர்கிட்ட கேட்கலாம், சார் உங்களுக்கு சமாதானத்துக்கு வழி தெரியுமா சார்? என் வாழ்க்கையில் சமாதானமே எனக்கு கிடைக்கல சார். சமாதானம் எங்கே தேடினாலும் கிடைக்காது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபிங்கள், அவர் மட்டுமே உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார். ஏசாயா 9:6 படி இயேசு கிறிஸ்து நாமம் உலக சமாதான பிரபு. உலக தரக்கூடாத சமாதானத்தை அவர் கொடுப்பார். பிரதர், திரும்ப உங்கள் வீட்டுக்கு போய் முட்டிக்கால் போட்டு இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபிங்கள், அவர் மட்டுமே உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார், சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்பார். அப்படியா சார்? இது தெரியாமல் நான் குருட்டு, ஊமை, காது கேட்காதவன், பைத்தியக்காரன் எல்லார்கிட்டையும்லாம் போய் கேட்டுட்டு இருந்தேன் சார். ஆனால் யாருமே சரியாக வழி சொல்லலை சார். இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு சார். நான் இப்பயே வீட்டுக்கு போயிட்டு ஏசப்பா கிட்ட ஜெபிக்கிறேன் சார். பிரதர் சொன்ன மாதிரி நான் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு ஜெபித்தேன். எனக்கு தேவையான சமாதானமும் கிடச்சிச்சு. இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். நான் வந்துட்டு குருடர், காது கேட்காதவர், ஊமை எல்லாரையுமே அற்பமாய் பேசினேன். மக்கள் தரப்பில் அவர்கள் அற்பமாய் பேசினாலும் இயேசு கிறிஸ்துவின் பார்வையில் அவர்களும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்றும் நான் தெரிந்து கொண்டேன். தேங்க்யூ. எல்லாரும் ஒரு என்கரேஜ் பண்ணலாமா? கிளாப் பண்ணலாமா? சரி, இப்போ சின்னதாக ஒரு கேம் வைக்கலாமா? எல்லாருமே ரெடியாக இருக்கீங்களா? யார் யார் ரெடியாக இருக்கீங்க? எல்லாம் லெஃப்ட் ஹேண்டு தூக்குங்க. பரவாயில்லையே. எல்லாம் ரைட் ஹேண்டை தூக்குங்க. ஆமாம். சரி, இப்போ நான் சொல்கிறத கண்ணை கொடுத்து காதில் கேளுங்க. ஐயோ, கரெக்டாக சொன்னேண்ணா? கரெக்டாக சொன்னேன். இப்போ சின்னவங்கன்னு சொன்னால் பெரியவங்க கை தட்டணும், பெரியவங்கன்னு சொன்னால் சின்னவங்க கை தட்டணும். ஓகேவா? ரெடியா? ரெடியா? ஓகே. சின்னவங்க என்னப்பா, கேர்ள்ஸ் டீம் தான் வந்து ஃபயராக இருக்காங்க போல, பாய்ஸ் சைடு ஃபயரே இல்லையே. ஸ்டார்ட் பண்ணலாமா? பெரியவங்க, சின்னவங்க, 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 பெரியவங்க, பெரியவங்க. சரி, இப்போ கூட நம்ம ரட்சகர் பிறந்ததை வந்துட்டு ஒரு டான்ஸ் மூலியமாக நம்மளுக்காக சொல்ல வராங்க. எல்லாம் ஆவலாக இருக்கீங்களா? நமக்காக ஒரு பாலகன் பிறந்தவர், நாமத்தை என்னாலும் பாடிடுவோம். நமக்காயாவையும் செய்திட வந்தவர், நாமத்தை என்னாலும் பாடிடுவோம். அகிலம் முழுவதும் மகிழ்ந்திட இயேசு பிறந்த செய்தியை பாடிடுவோம். மனிதனை மீட்க நாயகனேசு பிறந்த செய்தியை சொல்லிடுவோம். அவர் பிறந்தார், இருள் நீக்கிடும் ஒளியாய் அவர்தான் இயேசு ரட்சகரே. அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தாரே. அவர் பிறந்தார், இருள் நீக்கிடும் ஒளியாய் அவர்தான் இயேசு ரட்சகரே. அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தாரே. வார்த்தையான தேவன் மாம்சமாகி அவர் நம்மை மீட்க இங்கே வந்தாரையா. பாவங்களை அவர் நீக்கிடவே உலக ரட்சகராய் தேடி வந்தாரையா. படிச்சவர் கேட்டு அவர் உண்டு எட்டாண்டு லைஃப் நம்பி வந்து புட்ட வாட்ட பிரேக்கு வந்தது ரேஸ். இவர் ஒன்லி ஆச்சு, நோ மோர் சாய்ஸ், இது நல்ல சான்ஸ். அவர் பிறந்தார், இருள் நீக்கிடும் ஒளியாய் அவர்தான் இயேசு ரட்சகரே. அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தார். அவர் பிறந்தார், இருள் நீக்கிடும் ஒளியாய் அவர்தான் இயேசு ரட்சகரே. அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தாரே. அவர் பிறந்தார், இருள் நீக்கிடும் ஒளியாய் அவர்தான்
எப்படி என்ஜாய் பண்ணீங்களா? கிளாப்ஸே காணாம. சின்னவங்களே, பெரியவங்க, சரி எல்லாருமே மறுபடியும் ஒரு தடவை சவுண்டா சவுண்டா. ஏசப்பா பிறந்ததோட சந்தோஷத்தை இப்போ மறுபடியும் ஒரு டான்ஸ் மூலிமா நம்மளுக்காக காட்ட வராங்க நம்ம யூத் பிள்ளைங்க. பார்க்கலாமா? இயேசு பிறந்தாரே எந்தன் உள்ளத்திலே, இயேசு பிறந்தாரே மகிழ்ந்து பாடிடுவோம். இயேசு பிறந்தாரே எந்தன் உள்ளத்திலே, இயேசு பிறந்தாரே மகிழ்ந்து பாடிடுவோம். மாந்தன் போகிட ரட்சகர் பிறந்தாரே, சாபங்கள் நீக்கிட நித்தியர் பிறந்தாரே. ஹalleluya 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 ஹalleluya. தூதர்கள் பாடிட, சாஸ்திரிகள் தொழுதிட, மெய்ப்பர்கள் வணங்கிட, அற்புதம் நடந்திட, நீதியின் சூரியனாய் இயேசு பிறந்தாரே. ஹalleluya 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 ஹalleluya. கட்டுகள் அகன்றிட, விடுதலை தந்திட, வியாதிகள் நீங்கிட, அதிசயம் நடந்திட, நீதியின் சூரியனாய் இயேசு பிறந்தாரே. ஹalleluya 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 ஹalleluya. It's real, it's a king to rule. Son of God, man, he's so cool. Loved us so much, came down for us. John 3:16, that's the truth. You gotta realize something, not your eyes. You gotta realize now, baby. You gotta realize something to lose. Jesus took the way to choose. Hallelujah. Come on. Hallelujah. 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 Write it out. Hallelujah. 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 Just one more time, let's stand this up. என்ஜாய் பண்ணீங்களா? என்ஜாய் பண்ணீங்களா? பெரியவர்களே என்ஜாய் பண்ணீங்களா? பெரியவங்கன்னா குட்டீஸ் கேம்ல இருக்கு, ஓகேவா? பெரியவங்க என்ஜாய் பண்ணீங்களா? கிளாப் தட்டி உங்களோட இது காட்டுங்க. சின்னவர்களே என்ஜாய் பண்ணீங்களா? என்னப்பா யூத் மட்டும்தான் டான்ஸ் ஆடி பாட்டெல்லாம் பாடுவாங்களா? நாங்களும் இருக்கோம்னு சொல்லி சண்டே கிளாஸ் பிள்ளைங்க நம்மளுக்காக ஒரு இது பண்ண வராங்க. பார்க்கலாம்.
அழகாக காட்ஸ் லவ்வை பற்றி டிஸ்கிரைப் பண்ணாங்க. சரி, இப்போ கூட நம்ம மத்தியில் வந்துட்டு என்னப்பா யூத் கேர்ள்ஸ் தான் ஆடுவாங்களா, யூத் பாய்ஸ் நானும் ஒரு பாய்ஸை வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்காக அபிஷேக் அவங்க வந்துட்டு நம்ம மத்தியில் ஆட இருக்காங்க. எல்லாருமே கைகளை தட்டி. Saying I'm not alone. Oh Lord, I need you now more than ever. Would you put my heart back together? I searched the world till my head hurt just to find out your ways better. Oh oh, your ways better. Oh oh, your ways better. Oh Lord, your ways better. Jesus, your ways better. Lord, I am so thankful for the ways that you bless me. Everything you say, making waves like a jet ski. You love every part of me, even when I was messy. Now I see the art in your beauty, so I can finally sing out. Jehovah Jireh, provider. Your way always gets me higher. Even on my darkest days, you're a lighter, my Messiah. Oh Lord, I need you now more than ever. Would you put my heart back together? I searched the world till my head hurt just to find out your ways better. Oh oh, your ways better. Oh oh, your ways better. Oh Lord, your ways better. Jesus, Lord, I need you now more than ever. Would you put my heart back together? I searched the world till my head hurt just to find out your ways better. Oh, oh, your ways better. Oh, oh. இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து நடந்த இவ்வளோ ப்ரோக்ராமுக்கும் நம்ம வந்து எல்லாருமே ஒரு கிளாப் பண்ணலாமா? ஓகே, இப்போ வந்து நீங்கள் பாய்ஸ் மட்டும்தான் ஆடுவீங்களா, நாங்கள் கேர்ள்ஸும் ஆடுவோம்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கிறிஸ்மஸே வந்து ஜிங்கிள் பெல்ஸ் இல்லாமல் முடியாது. ஸோ அந்த சாங்க்காக ஆடுறதுக்கு வராங்க யூத் கேர்ள்ஸ். Jingle bell, jingle bell, jingle bell rock. Jingle bells swing and jingle bells ring. Snowing and blowing bushels of fun. Now the jingle hop has begun. Jingle bell, jingle bell, jingle bell rock. Jingle bells chime in jingle bell time. Dancing and prancing in Jingle Bell Square. In the frosty air, what a bright time. It's the right time to rock the night away. Jingle bell time is a swell time to go gliding in a one-horse sleigh. Giddy up, jingle horse, pick up your feet. A jingle around the clock. Mix and a mingle in the jingling beat. That's the Jingle Bell Rock. Jingle bell chime in jingle bell time. Snowing and blowing bushels of fun. Now the jingle hop has begun. Jingle bell, jingle bell, jingle bell rock. Jingle bells chime in jingle bell time. Dancing and prancing in Jingle Bell Square. In the frosty air, what a bright time. It's the right time to rock the night away. Jingle bell time is a swell time to
go gliding in a one-horse sleigh. Giddy up, jingle horse, pick up your feet, jingle around the clock. Mix and mingle in the jingling beat. That's the jingle bell, that's the jingle bell, that's the jingle bell rock. Jingle bell, jingle bell, jingle bell rock. Jingle bell, jingle bell, jingle bell இன்னொரு தடவை நல்ல கிளாப் பண்ணிக்கலாமா? ஓகே. இப்போ என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நம்மளுக்கு அதில் ஒரு முக்கியமான பகுதி வந்து வேர்ட் ஆஃப் காட். இப்போது நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் வந்து நம்மளுக்காக வேர்ட் ஆஃப் காட் தருவாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அட்வான்ஸான கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை திருச்சபையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? பாட்டு டான்ஸ் இதெல்லாம் கம்மின்னு ஃபீல் பண்ணுறீங்களா இல்லை ஜாஸ்தியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? ஜாஸ்தி தானேவா? ஓகேவா? சாட்டிஸ்ஃபைடா? ஓகே. இப்போது பிள்ளைகள் பாடல் பாடினாங்க, வசனங்களை சொன்னாங்க. அதில் நடுவில் ஒரு ஸ்கிட்டு போட்டாங்க இல்லைங்களா? ஒரு நாடகம் போட்டாங்க. என்ன நாடகம் போட்டாங்க? சமாதானம் தேடுகிற ஒரு மனிதன் இல்லைங்களா? இப்போது நம்முடைய வாழ்க்கையில் எந்த மனுஷனாக இருந்தாலும் நீங்கள் கேட்டு பாருங்கள், ஏதாவது பிரச்சனை இல்லாமல் இருக்கிறாங்களான்னு. பக்கத்தில் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? கேட்டு பாருங்கள். நம்ம வாய் மூடுறது தான் லேட்டாக இருக்கும். பிரச்சனை இல்லையா அப்படின்னு நம்ம கேட்டு வாய் மூடுறது தான் லேட்டாக இருக்கும். ஆகா, நான் கொட்டி தீக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடச்சான் சொல்லி என்ன பண்ணுவாங்க? ஆமாம், எல்லா பிரச்சனையும் சொல்லுவாங்க. என்ன வேலையில் இருந்தாலும், என்ன பதவியில் நம்ம இருந்தாலும், எவ்வளவு நம்ம சம்பாதிச்சிருந்தாலும், இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய இருதயத்தில் ஒரு அமைதி, ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் இல்லை அப்படின்னா அந்த மனிதன் இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம். நிறைய பிள்ளைகளை நம்ம பார்க்குறோம். அரிசி கடை வச்சுருப்பாங்க, யாராவது இருந்தால் மன்னிச்சிருங்க. அரிசி கடை வச்சுருப்பாங்க, ஆனால் டாக்டர் சொல்லியிருப்பார் ஸ்ட்ரிக்டாக நீ அரிசியே சாப்பிடக்கூடாதுன்னு இருப்பார். ஸ்வீட் கடை வச்சுருப்பாங்க, வாழ்நாள் முழுவதும் ஸ்வீட்டே எடுக்கக்கூடாதுன்னுவாங்க. அப்போ பாருங்கள், நம்ம விரும்பினபடி ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழுவதற்கு ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு தடைகள் உண்டாகுது. நம்முடைய வாழ்க்கையில் எது பிரச்சனையாக இருக்கலாம், சூழ்நிலைகளாக இருக்கலாம், எப்படி வேணாலும் அது அமையலாம். ஆனால் இது எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு உண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒருவரே எல்லா பிரச்சனைகளுக்கும், நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர் தீர்வாய் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்த பொழுது தேவ தூதர்கள் மகிழ்ச்சியாக துதியின் பாடல்களை பாடினார்கள். இயேசு கிறிஸ்து பிறந்ததை குறித்து சந்தோஷமாக ஒரு பாட்டு பாடினாங்க தூதர்கள். அந்த பாட்டில் அவங்க சொல்கிற காரியம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பிறந்ததினாலே உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை உண்டாகிறது அப்படின்னு சொல்லி பாடினாங்க. அதோடு அவங்க நிறுத்திடலை. அடுத்தது சொல்கிறாங்க, பூமியிலே சமாதானமும். அப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்ததினால நமக்கு என்ன கிடைத்திருக்கிறது? சமாதானம் கிடைத்திருக்கிறது. இதை நம்ம எந்த விதத்திலையும் இதை நம்ம சம்பாதித்து கொள்ள முடியாது.
ஒரு 30,000 ரூபா வேலைக்கு மாதம் நான் போகிறேன் அப்படின்னா என் குடும்ப கஷ்டம், நான் இன்னும் கொஞ்சம் வேலை செஞ்சாகணும் அப்படின்னு சொன்னால் நான் ஓவர் டைம் செய்யலாம். ஓவர் டைம் செஞ்சால் பணம் வேணால் அவங்க என்ன பண்ணுவாங்க, சேர்த்தி கொடுப்பாங்க. ஓவர் டைம் செய்யும் பொழுது தெம்பாக நான் வேலை செய்கிறதுக்காக டீ கொடுக்கலாம், சாப்பாடு கொடுக்கலாம், அல்லது இரவு லேட் ஆகிடுச்சுன்னா ஒரு வேளை அவங்களே தங்க வச்சு அடுத்து வீட்டுக்கு அனுப்பலாம். ஆனால் என்னுடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னா எந்த முதலாளியும் சமாதானத்தை கொடுக்கவே முடியாது. ஒரே ஒரு முதலாளி சமாதானத்தை கொடுப்பதற்கு வல்லவராய் இருக்கிறார். அந்த முதலாளி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதனால தான் பிள்ளைகள்லாம் வசனம் சொன்னாங்க பார்த்தீங்களா, ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவருடைய பெயர்கள் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறப்பதற்கு முன்பதாக ஏறத்தாழ 600 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தீர்க்கதரிசி மூலமாக தேவன் வெளிப்படுத்தின வார்த்தை, அவர் யார் என்று சொல்லி அவருடைய நாமங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது, அவருடைய பெயர்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதில் ஒரு பெயர் தான் அவர் சமாதான பிரபு. சமாதான பிரபு. இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு இந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில், சமாதானம் இந்த முக்கியமாய் ஒரு பங்கு வகிக்கிறது. சமாதானம் இல்லை அப்படின்னா நம்ம எல்லாவற்றையும் இழந்தது போல தான் ஒரு நிலை, ஒன்றுமே இல்லாதது போல தான் ஒரு நிலை. சில சமயம் நம்ம கேட்குறோம் இல்லையா, நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, ரொம்ப க்ளோஸாக பேசுகிறவங்க கிட்ட ஏன் பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்குற அப்படி கேட்போம் இல்லைங்களா? ஏன் அப்படின்னா அடுத்தது அந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணலாம், அடுத்தது இதுக்கு என்ன தீர்வு, இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லி அவங்க யோசனை பண்ணி 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 அவங்க தன் நிலையை மறந்து உட்கார்ந்துருப்பாங்க. அப்போது சமாதானம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, அந்த சமாதானம் அவர்களை ஆளுகை செய்யும் பொழுது அவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது. ஒரு தேவனுடைய பக்தன் இப்படியாக அவர் சொல்லுகிறார், என்னுடைய வாழ்க்கையில் எது இருந்தாலும் சரி எது இல்லைனாலும் சரி நான் எப்படி இருப்பேன் தெரியுமா, நான் சந்தோஷமாக இருப்பேங்கிறார். என்னுடைய மாட்டு தொழுவத்தில் ஆடுகள் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, விளைச்சல் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, திராட்சை தோட்டத்தில் திராட்சைகள் வந்தாலும் சரி வரலைனாலும் சரி நான் சந்தோஷமாக இருப்பேன். காரணம் என்ன அப்படின்னா தேவன் அவருக்கு கொடுத்த சமாதானம். தேவன் அவருக்கு அந்த சமாதானத்தை கொடுத்ததினால எது இருந்தாலும் இல்லைனாலும் அவர் சந்தோஷமாக இருக்கிறார். காரணம் என்ன, என்னை பார்க்கிறவர், என்னை போஷிக்கிறவர், என்னுடைய தேவைகளையெல்லாம் சந்திக்கிறவர் எனக்கு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவர் சந்தோஷமாக இருக்கிறார். அவர் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டார். நம்முடைய சின்ன பிள்ளைகளெல்லாம், இப்போ ஒரு பிள்ளை பின்னாடி வச்சுருந்தாங்க, சத்தம் பிடிச்சின்னு எடுத்துகிட்டு போயிட்டாங்க வெளியே. அந்த பிள்ளை அது எதை குறிச்சாது இப்போ கவலைப்பட்டிருக்கா? அது எதை குறித்தும் கவலை இல்லை. எந்த சூழ்நிலையில் இருக்கிறோங்கிறதெல்லாம் அதுக்கு கவலையே கிடையாது. அது விளையாடணும்னு தோணுச்சுன்னா விளையாடும், பேசணும்னு தோணுச்சுன்னா பேசும், அழுகணும்னு தோணுச்சுன்னா அழுகும். அது எதை குறித்தும் அதுக்கு கவலை இல்லை. காரணம் என்ன, என்ன பார்க்குறதுக்கு என் பெற்றோர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய எண்ணம். அதுபோல் நமக்கும் ஒரு தகப்பன் இருக்கிறார், அவர் பரலோகத்தில் இருக்கிறார். நம்மை படைத்தவர் அவர், நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்கிறவர், ஒரு குறைவில்லாதபடி அவர் நம்மை நடத்துகிறவர். கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கலாங்க. இப்போ 2025 தொடங்கி 11 மாதங்கள் முழுசாக முடிஞ்சிருச்சு. இந்த டிசம்பர் மாதத்தில் இன்றைக்கி 7ஆம் தேதியில் உட்காந்துருக்குறோம். கிட்டத்தட்ட இதனுடைய முடிவுலையும் வந்துட்டோம், 7ஆம் தேதி முடிவுலையும் வந்துட்டோம். நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த 11 மாதம் நமக்கு ஏதாவது குறைவு இருந்ததா? இது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக என்னால் உயிர் வாழவே முடியாது, என்னால் ஜீவிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து நான் வெறுமையாய் விடப்பட்டேனா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்ப்போம். இல்லை. காரணம் என்ன, நமக்கு எது தேவை என்பதை அறிந்து நம்மை போஷிக்கிற தேவன் ஏற்ற வேளையில் நம்ம என்ன பண்ணுறாரு, சந்திக்கிறார், போஷிக்கிறார். அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தினால தான் இன்றைக்கு நம்ம பிழைத்து இருக்கிறோம். அதனால தான்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்து அவர் தன்னுடைய சிலுவை மரணத்தை நமக்காக அவர் பிறந்தவர். நம்முடைய பாவங்களை சுமந்து நாம் பட வேண்டிய பாடுகளை, நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தண்டனையை எனக்காக அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் அவர் எனக்காக அவர் மரித்தார். மரித்த இயேசு மரித்தவராக அல்ல, வேத வாக்கியங்கள் முன்னுரைக்கிறபடி 3ஆம் நாளிலே அவர் உயிர்த்தெழுந்த தேவன். இன்றைக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவன் அவர் பரமேறி செல்வதற்கு முன்பதாக இந்த பூமியில் கடைசி அந்த நாட்களில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன். இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, நம்ம பிள்ளைகளுக்கு இல்லைங்களா, ஒரு பிள்ளை பெற்றிருந்தாலும் சரி, 2 பிள்ளை பெற்றிருந்தாலும் சரி, இல்லை நம்ம அப்பா அம்மா மாதிரி buy 5 get 1 ஃப்ரீ இருந்தாலும் சரி, எப்படி நம்முடைய வாழ்க்கையில் பிள்ளைகள் இருந்தாலும் நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய பிள்ளைகளுக்காகத்தான் என்ன பண்ணுறோம், இதெல்லாம் சேர்த்து வைக்கிறோம். ஆனால் நம்ம விட்டு செல்கிறது என்ன, இந்த உலகத்தினுடைய காரியங்களை தான் நம்ம விட்டு செல்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் போகும் பொழுது, பரத்திற்கு போகும் பொழுது அவர் நமக்காக விட்டு சென்றது அவருடைய சமாதானத்தை. உலகத்தினுடைய சமாதானம் அல்லன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார். அப்படின்னா இந்த உலகமும் சமாதானம் கொடுக்கும், ஆனால் அந்த உலகத்தினுடைய சமாதானம் எப்படி இருக்கும், அது நிரந்தரமற்றது, அற்ப நேரத்தில் அது முடிஞ்சிடும். பாருங்கள், இன்றைக்கி நிறைய நம்முடைய நண்பர்களை நம்ம பார்த்துருப்போம். எங்கே போயிட்டு வரீங்க பிரதர்? சினிமாவுக்கு போயிட்டு வரேன். எதுக்கு? வாழ்க்கையில் ஒரே பிரச்சனைப்பா, ஒரு 3 மணி நேரம் பிரச்சனை இல்லாமல் ஃப்ரீயாக உட்காந்துட்டு வரலான்னு போனேன். ஓகே, 3 மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப அந்த பிரச்சனைக்குள்ளே தானே காலை வைக்கணும், சரிங்களா? அப்போ உலகம் தருகிற சமாதானம் எப்படிப்பட்டது, அது நிரந்தரமற்றது, கொஞ்சம் நேரம்தான், அவ்வளோதான். ஆனால் நம்முடைய தேவன் நமக்கு வைத்து வைத்து போயிருக்கிற சமாதானம் அது நிரந்தரமானது. யாராலையும் அதை எடுத்து போட முடியாது. அவர் கொடுத்தார்னா அதை எடுக்க யாராலும் முடியாது. ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர் தான் நம்முடைய தேவன். அப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்ததினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பல விதமான நோக்கங்கள் உண்டு. அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர்களின் மூலமாக அவர் பிறப்பினுடைய நோக்கத்தை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். முதலாவது அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் இயேசு என்கிற பெயர். இயேசு என்கிற பெயருக்கு என்ன அர்த்தமா? தம்முடைய ஜனங்களின் பாவத்தை நீக்கி ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம். அதே போல் அவருக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு பெயர் இம்மானுவேல். இம்மானுவேல் அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு இருக்கிறார். பாருங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, ஏப்பா கவலைப்படாத, நான் அவங்க கூட இருக்கிறேன், தைரியமாக இருப்பாங்க. அவ்வளோதான். அடுத்த நாள் காலையில் ஃபோன் மட்டும்தான் வரும். என்ன ஃபோன் வரும்? ஒன்று, எப்பா வர முடியல, ஒரு சூழ்நிலை மாட்டிட்டேன், அதனால் தயவுசெய்து மன்னிச்சிருன்னு ஃபோன் வரும். இல்லை அப்படின்னா அவரே இல்லைன்னு ஃபோன் வரும். அதுதான் மனுஷன், அவ்வளோதான் உலகம். அப்போது நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறவங்க எப்பொழுதும் நம்ம கூட என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. ஆனால் நம்மை படைத்த தேவன் சொல்லுகிறார், இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அந்த தேவன் தான் சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன். அதனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதை பற்றி நம்மளுக்கு கவலையே இல்லைங்க. அதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டவும் அவசியம் இல்லை. ஒன்று நம்ம செஞ்சோம்னா போதும், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்தோம்னா போதும். இயேசு கிறிஸ்து நம்ம இடத்துல வேறு எதையுமே கேட்கல, காசு பணம் கேட்கல, சொத்து எழுதி கொடுக்க சொல்லி கேட்கல, வேறு எதுவும் அவர் நம்மகிட்ட கேட்கல. அவர் கேட்குற ஒன்று, உன்னுடைய இருதயத்தை எனக்கு தா அப்படின்னு தான் அவர் கேட்குறார். இப்போ நம்முடைய இருதயத்தை மாத்திரம் அவருக்கு கொடுத்தோம்னா போகிறோம். அவர் நமக்குள்ளாக வந்து
அவர் நமக்குள்ளாக வசித்து நம்முடைய தேவைகளை சந்தித்து நமக்கு ஆலோசனை கொடுத்து நம்மை வழி நடத்துவதற்கு அவர் தயாராக இருக்கிறார். ஆனால் நான் அவரை எனக்குள்ளாக வைத்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறேனா அப்படிங்கிறத மட்டும்தான் நான் சிந்திச்சு பார்க்குறேன். இப்போ உங்கள் முன்னாடி நின்று ஆண்டவருடைய மகிமையுள்ள ஜீவனுள்ள வார்த்தைகளை நான் பேசி கொண்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட 25 வருஷங்களுக்கு முன்பதாக பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு குடும்பத்தில் தான் பிறந்திருந்தேன். சொத்து பத்துக்கு குறைவே கிடையாது. அப்படிப்பட்ட குடும்பத்தில் தான் நான் பிறந்திருந்தேன். ஆனால் தேவனை அறியாதவனாக இருந்தேன். இயேசு கிறிஸ்துவை அறியாதவனாக இருந்தேன். நல்ல படிக்க வச்சாங்க, படிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் என்னுடைய இருதயத்தில் ஒரு வெறுமை இருந்தது. இருதயத்தில் சமாதானம் இல்லை, இருதயத்தில் சந்தோஷம் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நான் இயேசுவை தேடி போகலை, இயேசு என்னை தேடி வந்தார். இந்த உலகத்தில் படைத்த மனிதனை தேடி வருகிற ஒரே தெய்வம் உண்டுனா அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் என்னை தேடி வந்தார். இந்த வெறுமையின் நிமித்தமாக, வாழ்க்கையை வெறுத்ததின் நிமித்தமாக, விரக்தியில் இருந்ததின் நிமித்தமாக சில பாவங்கள் எனக்குள்ளாக இருந்தது. அந்த பாவத்தை எல்லாம் என்னிடத்திலிருந்து அப்புறப்படுத்தி எனக்கு விடுதலை கொடுத்து அவருடைய பிள்ளையாய் என்னை அணைத்து கொண்டார். அதனால தான் இன்றைக்கி உங்கள் முன்பதாக தேவனுடைய இந்த மகிமையுள்ள வார்த்தைகளை, ஜீவனுள்ள இந்த வார்த்தைகளை நான் பேசி கொண்டிருக்கிறேன். அதுபோல் நாம் நம்முடைய இருதயத்தை நம்ம திறந்து கொடுத்தோம்னா போதும், ஆண்டவர் நமக்குள்ளாக வந்து பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர் நம்முடைய தேவன். நம்முடைய புத்திக்கு எட்டாது அவருடைய ஞானம். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மாத்திரம் நான் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பிறந்ததை நீங்கள் நினச்சி பாருங்கள். கண்ணுக்கு தெரியாத ஒரு விந்து அணு, கண்ணுக்கு தெரியாத ஒரு அண்ட அணு, இந்த இரண்டும் இணைந்து அது அந்த கருப்பையில் வளருது. ரெண்டையும் சாதாரண கண்களில் நம்ம பார்க்க முடியாது, மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்க முடியும், அந்த விந்து அணுவையும் அண்ட அணுவையும். ஆனால் இந்த இரண்டும் இணைந்து எங்கே வளருது? கருப்பையில் வளருது. இந்த கர்ப்பப்பையில் வளரும் பொழுது அந்த குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் அது இணைந்து வளருது. அந்த கண்ணுக்கு தெரியாத விந்தணுக்குள்ளாகவும் கண்ணுக்கு தெரியாத அண்ட அணுக்குள்ளாகவும் தேவன் எதையெல்லாம் வைத்திருக்கிறார்? எலும்புகளை வைத்திருக்கிறார், தசைகளை வைத்திருக்கிறார், நரம்புகளை வைத்திருக்கிறார், கண்களை வைத்திருக்கிறார். நம்முடைய உள் உறுப்புகள் ஒவ்வொன்றையும், இருதயம், நுரையீரல், கணையம், கல்லீரல், பெருங்குடல், சிறுகுடல் எல்லாவற்றையும் தேவன் அதற்குள்ளாக தான் வைத்திருக்கிறார். ஏற்ற வேளையில் அது வளர்ந்து என்ன ஆகுது? ஒரு குழந்தையாக அது பிறக்கிறது. அந்த குழந்தையும் ஏற்ற காலத்தில் அது ஆணாக அல்லது பெண்ணாக அது பிறக்கிற அந்த ரகசியமும் தேவனிடத்தில் தான் இருக்கிறது. நீங்கள் இதை யோசிச்சு பாருங்கள். இது எப்படி இது உருவாகுது? இது எப்படி இது வளருது? இது எப்படி உள்ள அந்த ரெண்டு அணுக்கள் இணைந்து அந்த அணுக்களுக்குள்ளே எப்படி இந்த கர்ப்பப்பையில் போச்சு? இது அது எப்படி இந்த இருதயம் அதுக்குள்ளே இருக்குது, நுரையீரல் அதுக்குள்ளே இருக்குது? எதுவுமே நம்ம சிந்திச்சு பார்க்கவே முடியாது. இதுதான் நம்முடைய தேவனுடைய நடத்துதல். ஆகவே இதில் இன்னொரு காரியமும் பாருங்கள். உங்கள் எல்லாரையும் குறித்து, என்ன குறித்து, நம்மை குறித்து தனித்தனியாக தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். எல்லாருக்கும் என்னையும் நினச்சிருக்காரா தேவன் அப்படின்னு நம்ம கேட்கவே வேண்டாம். உங்களையும் நினைத்திருக்கிறார், தனித்தனியாக நினச்சிருக்கிறார். எப்படி பிரதர் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய படைப்பில் இன்றைக்கு அதிசயமாக இருக்கிற காரியங்களில் ஒன்று மனிதனுடைய கைரேகை. இந்த மனிதனுடைய கைரேகை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரேஷன் கடையில் இப்போ ரேகை வச்சா தான் என்ன பண்ணுவாங்க? பொருட்கள் போடுறாங்க, சரிங்களா? அதில் உங்களுடைய ரேஷன் கார்டை வச்சோன்னே ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்கள் பேர் வருது. யார் வந்திருக்கிறோமோ அந்த பேர் டேவிட் கந்தசாமி அப்படின்னு தட்டின உடனே ரேகை வைக்க சொல்கிறாங்க. அப்போ அந்த ரேகையை வச்ச உடனே அது டிக் பண்ணுது இல்லையா? அப்போ அந்த ரேகை என்னுடையது தான் அப்படிங்கிறது அது என்ன பண்ணுது? ரெகக்னைஸ் பண்ணுது. அப்படின்னா என்ன அர்த்தம்?
என்னுடைய ரேகையைப் போல இந்த உலகத்தில் எத்தனை கோடி ஜனங்கள் இருந்தாலும் ஒருவருடைய ரேகையும் என்னுடைய ரேகையைப் போல இல்லை. சரிங்களா? இது ஒன்று மிகப்பெரிய அதிசயம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பித்திருக்கிறது. இரண்டாவது, நம்முடைய கருவழியில் இருக்கக்கூடிய இந்த பியூப்பா இல்லைங்களா, ஆதார் கார்டு எடுக்கும்பொழுது அதை பார்க்குறோம் இல்லையா, அதை வச்சு பதிவு பண்ணுறாங்க இல்லையா. காரணம் என்ன? ஏன் அது யுனிக் ஐடென்டிட்டியில் அதை எடுக்கிறாங்க, தனித்துவமான அடையாளத்தில் ஏன் அதை எடுக்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய கருவழிக்குள்ளே இருக்கிற அந்த பியூப்பா வேறு எத்தனை கோடி ஜனங்களோடு கூட கம்பேர் பண்ணாலும் வேறு யாருடைய கருவழி பியூப்பாவோடையும் அது ஒத்து போகாது. இந்த ரெண்டும் மிகப்பெரிய சாட்சி. எதற்கு அப்படின்னா, தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் நினைவில் வைத்திருக்கிறார் என்பதற்கு சாட்சி. அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவர் நம்முடைய இருதயத்திற்குள்ளாக வருவதற்கு நம்ம இடமளித்தோம்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்ததினுடைய நோக்கம் இந்த பூமியில் சமாதானத்தை உண்டாக்கும்படியாக. அந்த சமாதானம் என்னுடைய வாழ்க்கையில் வரும், என்னுடைய குடும்பத்தில் வரும், அதன் மூலமாக என்னுடைய உறவினர்களுக்கும் அந்த சமாதானம் கடந்து செல்லும். ஆகவே இந்த நல்ல தேவனுடைய சமாதானத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்று தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். தவறாதபடி தேவனுடைய வார்த்தைகளை வாசியுங்க. தவறாதபடி இயேசுவுக்கு, அவருடைய வார்த்தைகளுக்கு இருதயத்தில் இடமளிப்போம். கர்த்தர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுவதற்கு நம்ம அனுமதிப்போம். கர்த்தருடைய முழுமையான ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். என்னக்கா, நம்ம இப்போ டான்ஸ் ஆடியாச்சு, ஸ்கிட்டும் பார்த்தாச்சு, வேற என்ன இருக்கு? வேற என்ன இருக்கு? வேற பாட்டு. அட ஆமால. ஓகே, இப்போவும் நம்ம சண்டே கிளாஸ் யூத் எல்லாருமே கிறிஸ்மஸ் சாங் பாட போகிறாங்க. ரெடியாக இருங்க. தாய்மடியில் தலை
ஒரு டைம் எல்லாரும் சேர்ந்து கிளாப் பண்ணிடலாமா? இப்போவும் நம்மளுக்காக டான்ஸ் பண்ண, சாங் பாடின, ட்ராமாஸ் கிட்டலாம் பண்ண நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம வந்து இப்போ ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலாம். ஓகே, இப்போவும் கிறிஸ்மஸ்னால் எல்லாருக்கும் யார் ஞாபகம் வருவாங்க? எனக்கு வந்துட்டு லீவு ஞாபகம் வரும், அப்புறம் பிரியாணி ஞாபகம் வரும், அப்புறம் வேற அப்படி இல்லைக்கா, மனுஷங்கள் மாதிரி யார் ஞாபகம் வரும்? மனுஷங்க யாரு ஞாபகம் வரும்? ஐயோ, சாண்டா கிளாஸா? ஆமாம், இப்போவும் நம்ம எல்லாரும் சாண்டா கிளாஸை வெல்கம் பண்ணலாம். எல்லாம் அவங்க கைகளை தட்டி வெல்கம் பண்ணலாமா? இல்லை, தாத்தா வந்துட்டு தாத்தா காட்டுறாரு. தாத்தா, எங்களுக்காக ஒரு டான்ஸ் ஆடுவீங்களா? ஓகேவாம்மா, எல்லாருமே பார்க்க ரெடியா? ஐயோ, தாத்தா கொஞ்சம் வயசானவர், சவுண்டா சொல்லாம பார்க்க ரெடியா? You know, I'm so all my family will... You better watch out. Oh, you better watch out. You better not cry. You better not pout. I'm telling you why. Santa Claus is coming to town. Oh, he's making a list and he's checking it twice. He's gonna find out who's naughty or nice. Santa Claus is coming to town. Oh, he sees you when you're sleeping. He knows when you're away. He knows if you've been bad or good, so be good for goodness sake. Oh, you better watch out. You better not cry. You better not pout. I'm telling you why. Santa Claus, he is coming to town. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh.
வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் வித்தியாசமாக பார்க்க வேண்டாம். இவ்வளவு நாட்கள் நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்த சாண்டா கிளாஸு வயது மூப்பின் நிமித்தமாக இப்போ அவர் அசைய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அதனால் அவருடைய பேரனை நமக்கு அனுப்பி கொடுத்துருக்கிறாரு. சரிங்களா? இவருக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் இங்கே நம்ம சர்ச்சு. அதனால் புது இடம், புது அட்மாஸ்ஃபியர், புது ஃபேஸஸ் எல்லாம் பார்க்குறதுனால அவரு கொஞ்சம் மிரண்டிருக்கிறாரு. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதனால் ஓகே நெக்ஸ்ட் இயர் பழகிக்கலாம் இல்லையா தாத்தா? ஓகே. இப்போ பிள்ளைகளுக்கு ஏதாவது வாழ்த்து சொல்கிறீங்களா? சொல்லுங்க. எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாரு அவருடைய பாஷையில். அது அந்நிய பாஷை. அது ஒரு சில தரிசனம் உள்ளவர்களுக்கு மாத்திரம் விளங்கும் அது. ஆகவே இப்போது பிள்ளைகளுக்கு அவர் இனிப்பு கொடுத்து அவங்க இடத்துக்கு அனுப்புவாங்க. எங்கம்மா? கொடுங்க. ஆனால் அப்படியே இருங்க, உட்காந்துக்குங்க, அதை உட்காந்துக்கு அப்படி. உட்காந்துக்கோ, போய் உட்காந்து. தாத்தா, உங்களுக்கு எதாவது லேட் ஆகுதா? இப்போது டான்ஸ் ஆடி பாட்டு பாடின பிள்ளைகளுக்கெல்லாம் ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். இருந்து பார்த்துட்டு கை தட்டிட்டு போகலாமா? ஒன்றும் அவசரம் இல்லையே. ஆல்ரெடி இண்டிகோ விமானம் எல்லாமே ஸ்ட்ரைக்கில் தான் இருக்குது. அடுத்த ஃப்ளைட்டு கொஞ்சம் லேட்டு தான் ஆகும். வெளில போய்க்கலாங்க இல்லையா? ஓகே. ப்ரைஸ் லார்ட். பிள்ளைங்க எல்லோரும் நல்லா ஆடி டான்ஸ் ஆடி வசனமெல்லாம் படித்து நீங்கள் எல்லோரும் வந்து பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துனீங்க. அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கூட ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனு. இப்போ முதலாவதாக ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு தனபாக்கியம் அம்மாவை நாங்கள் கூப்பிடுறோம். வாங்க. தனபாக்கியம் அம்மாவுக்கு அடுத்தது ஏஞ்சலின் மேரி அம்மா. ரெடியாக இருந்துக்கோங்க, உங்களை நாங்கள் கூப்பிடுவோம். முதலாவதாக இவாஞ்சலின் கிரேஸ். ரோஷினி ஜாய். சரி, ஆனி ஜேஷியா. ஜெஃபினா வரல. தேங்க்யூம்மா. தேங்க்யூ அம்மா. ஏஞ்சலின் மேரி அம்மா வருவாங்க. அடுத்ததாக மீனாட்சி அக்கா ரெடியாக இருந்துக்கோங்க ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு. ஆடு. சாய் கரன். சுகிலேஷ். அன்சினி. தேங்க்யூம்மா.
Gladin. Ashwin Bala. Ranjan. Prasanna. Thank you அக்கா. அடுத்ததாக மேரி பிரான்சிஸ் அக்கா வரும்படி ஆலோசிக்கிறோம். அடுத்ததாக அமெரிக்காக்கு அடுத்தது பிரேம்குமார் அண்ணன் ரெடியா இருந்துக்கோங்க பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு. Roslyn Joy. Lokesh. Siddharth. Gloria. Thank you, Akka. அடுத்தது பிரேம்குமாருக்கு அடுத்தது குளோரியாவோட பாட்டி. கிளாட்வின். ரித்தன்யா. உங்க பேரு ஆதிரன். ரியான். தேங்க்யூ அண்ணா. அடுத்தது யூத் பிள்ளைங்களுக்கு ரேச்சல் சுவாதி. அஸ்வினி. சாம்வேல். எஸ்தர். தேங்க்யூ அக்கா. அடுத்ததாக ஜூலி கிளார் அக்கா முன்பாக வருவாங்க. அடுத்தது சுமதிக்கா ரெடியா இருந்துக்கோங்க. நகோமி. இவாஞ்சலின் தமிழ்ச்செல்வி. ரித்திக். தேங்க்யூ அக்கா. ஜெசிகா. ஜெபிதா. ஏஞ்சலின் பிரசன்னா. கவியரசு. தேங்க்யூ அக்கா. அடுத்ததாக ஏசடியல் அக்கா முன்பதாக அழைக்கிறோம். வரல. தேங்க்யூ அக்கா. பிலிப் அங்கிளா கூப்பிடும். ஆடுவோட மம்மி வராங்க. கை தட்டலாமா?
அஜித் 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 ஜோஷுவா வந்திருக்காப்லையா? ஜோஷுவாவோட ப்ரைஸை எஸ்தர் தேவஸ்ரீ. ராகினி. தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ நம்ம மத்தியில் நன்றி உரையாற்ற பாலண்ணா வராங்க. இந்த யூத்துகளோட எப்போவுமே நம்முடைய திருச்சபையை பொறுத்த வரைக்கும் யூத்துக்கு யூத்தாக இருந்து இறங்கி வேலை செய்யக்கூடியவங்க. நம்முடைய எல்லா ஃபங்க்ஷன்லேயும் அவருடைய பங்கு இல்லாமல் இருக்கவே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நபர் யார் தெரியுங்களா? சங்கர் அண்ணன். சங்கர் அண்ணனுக்கு ஒரு விசேஷித்த ஒரு அன்பு பரிசு. இப்போ வெகு தொலைவில் இருந்து நமக்காக வந்திருக்கிறார் தாத்தா. அவருக்கும் ஒன்று கொடுத்துருவோம், சரிங்களா? இதுலேயும் சைனீஸில் தான் எழுதியிருக்குது. சைனீஸ் தெரியுமா தாத்தா? தெரியும். படிச்சுட்டு போகும்போது இதுலேயே காஃபி வாங்கிட்டு போயிருங்க பிரயாணத்தில் குடிக்கிறதுக்கு. தேங்க்யூ தாத்தா. வருஷம் தவறாமல் வந்துடுங்க. கிறிஸ்மஸ் வருதோ இல்லையோ நீங்கள் வந்துடுங்க. பாலண்ணன் நன்றி உரை சொல்வதற்காக அன்போடு அழைக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிள்ளைகள்லாம் என்ன அழகா, என்ன அருமையாக, சூப்பராக ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா அழகாக செஞ்சாங்க. முதலாவது நம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ரெண்டாவது, நீங்கள் பெற்றோர்களெல்லாம் அவர்களை டைம் எடுத்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்து குழந்தைங்களெல்லாம் நல்லா அழகாக மேக்கப் பண்ணி நல்ல ட்ரெஸ் போட்டு அழகான ட்ரெஸ்ஸை போட்டு எல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்குங்க. முதலாவது தாய்மார்களுக்காக ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையின் சார்பாக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குடும்பங்களுக்கு சமாதானத்தை தந்து கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. ஏன் சொல்கிறேன்னா, இவ்வளோ ரிஸ்க் எடுத்து டைம் எடுத்து எவ்வளவோ காரியங்கள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனாலும் சொன்னதற்காக ஆண்டவருடைய நாம மகிமைக்கு என்று சொல்லி நீங்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து அந்த பிள்ளைகளை எல்லாம் அழகாக ஆடினாங்க, பாடினாங்க, கர்த்தர் நாமத்தை வெளிப்படுத்தினாங்க. சமாதானத்தை நமக்கு கிடைக்கும்படியான காரியங்களை அந்த நாடகம் என்ன அருமையான ஒரு நாடகம். உலகத்தில் ஒரு மனுஷன் சமாதானத்துக்காக எங்கெங்கேயோ போகிறான். அந்த காரியங்களெல்லாம் அழகாக செஞ்சு காமிச்சாங்க. அதை விட ரொம்ப சூப்பரான காரியம் என்னென்னா, சமாதானத்தை கேட்கும் பொழுது சமோசா கடையை ஒருத்த காமிக்கிறான். அவனுக்கு சாப்பிட்றது தான் பிரதானமாக இருக்கும் போல இருக்குது. அவனுக்கு சமாதானம் இல்லை. அதனால் சமாதானத்தை அவங்க கேட்கும் பொழுது அவன் சமோசா கடையை சொல்லிட்டான். ஸ்தோத்திரம், பரவாயில்ல. அதனால் இங்கே நீங்கள் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்கள் குடும்பங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், அழகாக பாருங்கள், எங்கள் பேர தாத்தாவை பெரிய தாத்தா அமைச்சிக்கிறாரு. அதனால் அவர் அழகாக பாருங்கள், சூப்பராக
ரொம்ப ஹீட்டாக இருக்கும், பாவம். சீக்கிரமாக முடிச்சிடலாம். அழகாக வந்திருக்கிறாங்க. அதனால் உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வந்தவங்க ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் உங்கள் குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து உங்களை வழி நடத்துவாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, நிறைவு பகுதிக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். நம்ம ஜெபித்து ஆசீர்வாதம் சொல்லி நம்ம நிறைவு செய்வோம். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிப்போம். முடிந்தால் எழுந்து நில்லுங்க, முடிந்தால் எழுந்து நில்லுங்க. கனத்துக்குரிய ஆண்டவருக்கு அவருக்குரிய கனத்தை நம்ம செலுத்தி மகிமை செலுத்துவோம். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரை நோக்கி நம்ம பார்ப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நல்ல இரவு வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் சிறு பிள்ளைகளை நேசிக்கிற கர்த்தர், சிறு பிள்ளைகளின் இடத்திலே வருவதற்கு தடை பண்ணாதிருங்கள் என்று சொன்னவர், ஆண்டவரே, அந்த சிறு பிள்ளைகள் மூலமாக என்னுடைய துதியை பாலகர் வாயினாலே நான் கொண்டு வருவேன் என்று சொன்னவர், அப்படியாக இந்த நாளிலே இந்த சிறு பிள்ளைகள் மூலமாக உம்முடைய வார்த்தைகளை அவர்கள் பேசவும், பாடலாக பாடவும், நடனமாக அதை ஆடி காட்டவும், நாடகமாக நடித்து காட்டவும் தேவன் கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திருக்கிற எல்லா தாளந்துகளுக்காக நன்றி, கிருபைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, தகப்பனே, இந்த விதைகள் எல்லாம் பிள்ளைகளுடைய இருதயத்தில் அது விதைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்ற வேளையில் தகப்பனே அந்த விதைகள் வளர்ந்து அது 30, 60, 100 பலன் கொடுத்து தகப்பனே ஒரு கடுகு விதையிலே முளைத்த மரத்திற்கு கீழாக எல்லா பறவைகள் தஞ்சம் வந்து அடைவது போல ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு கீழாக அவர்களுடைய குடும்பங்கள், உறவின் மக்கள், இரத்த உறவுகள் எல்லோரும் வந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெறும்படியாக, சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளும்படியாக, நிறைவான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும்படியாக உம்முடைய சமூகத்தில் பிள்ளைகளை நான் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயர் பெயராய் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் கொண்டு நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்படியாக பிள்ளைகளை ஆர்வத்தோடு கூட அனுப்பி கொடுத்த பெற்றோருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பெற்றோர்களையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அவருடைய குடும்பங்களில் இருக்கிற எல்லா தேவைகளை என் தேவன் அறிந்திருக்கிறேன். தகப்பனை, எல்லா தேவைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக சம்பூரணமாக நீர் ஆசீர்வதித்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. விலையேற பெற்ற உம்முடைய ரட்சிப்பு, சமாதானம், சந்தோஷம் என்கிற நிறைவான ஆசீர்வாதங்களை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் தந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, கர்த்தாவே, இந்த நாளில் இந்த கிறிஸ்மஸ் விழாவினுடைய துவக்கத்திலிருந்து முடிவு வரையிலும் உம்முடைய கரம் எங்களோடு இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதன் பின்னணியில் செயல்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, சபையை அலங்கரித்த பிள்ளைகள், இந்த சபையை தூய்மைப்படுத்தின பிள்ளைகள், ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸ் இந்த நிகழ்ச்சிக்காக செயல்பட்ட, சொல்லி கொடுத்த, ரிஹர்சல் பார்த்த, கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவரே, இப்பொழுதும் கூட கருவிகளை, இசைக்கருவிகளை வாசித்து ஆண்டவரே, கம்ப்யூட்டர்களை இயக்கின, ஃபோட்டோக்களை எடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய கரத்திற்குள்ளாக பிள்ளைகளை நான் அர்ப்பணித்து நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நிறைவான ஆசீர்வாதம் உண்டாகட்டும். கர்த்தாவே, நீர் இந்த பூமியில் பிறந்த பொழுது இந்த பூமிக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி ஆண்டவரே தூதர்கள் பாடினது போல இந்த நாளிலும் பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே சமாதானம் உண்டாகட்டும். சுவாமி, உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம்.
தொடர்ந்து பிள்ளைகளோடு கூட உம்முடைய கிருபை இருக்கட்டும், பாதுகாப்பு இருக்கட்டும், வழிநடத்துதல் இருக்கட்டும். நீர் ஆலோசனை கொடுத்து வழிநடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் படிக்கும் பொழுது உம்முடைய ஞானம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. மற்ற பிள்ளைகளுக்கு முன்பதாக இந்த பிள்ளைகளை வேறுபடுத்தி உயர்த்தி இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து கனப்படுத்தும்படியாக உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் சண்டே கிளாஸில் இந்த பிள்ளைகள் வந்து காரியங்களை கற்றுக்கொள்ளவும் தொடர்ந்து உம்முடைய வசனங்களிலே நிலைத்திருக்கவும் கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கும் குடும்பத்தின் மக்கள் ஒவ்வொருவருக்கும் தீர்க்காயுசை தேவன் கட்டளையிடுவீராக. சரீரத்திலே நல்ல சுக பலன் ஆரோக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லா குறைவுகள் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாய் நீர் ஆசீர்வதித்தருளுவீராக. அப்படியே செய்ய போகிற தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் அன்பும் சமாதானமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் விசேஷமாக இந்த கிறிஸ்மஸ் விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய சிறு பிள்ளைகள், பெற்றோர்கள், குடும்பத்தின் மக்கள், விசுவாச மக்கள் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இயேசுவின் வருகை மட்டிலும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நிறைவான சந்தோஷத்தோடு கூட நீங்கள் கடந்து செல்லும்படியாக அன்பாய் கேட்கிறோம். Jingle bells ring, snowing and blowing, bushels of fun. Now the jingle hop has begun.